ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு துவையல். எவ்வளோ சுலபமாக அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இந்த துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் துவையல் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கணும். ஸோ நான் ஒரு 7லேருந்து 8 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. இந்த துவையல் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சூடான சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ மிதமான தீயில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். நார்மலாகவே எள்ளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த துவையல் வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உளுந்து அந்த காய்ந்த மிளகாய் எல்லாம் நல்லா பொன் நிறமாக வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பெல் இருந்தால் கருப்பெல் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு தான் சேர்க்குறேன். எள்ளில் எப்போவுமே சின்ன சின்ன கற்கள் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட உடனே இந்த எள்ளெல்லாம் ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். உடம்புக்கு எள்ளு ரொம்பவே நல்லது. நமக்கு உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது இந்த எள்ளு. இப்போ இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தில் தான் செய்கிறேன். இது எல்லாமே நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான். இந்த எள்ளு சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சூடான இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் லெமன் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா இந்த மாதிரி வறுபட்ட எடுத்தாச்சு. இது நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சாஃப்டாக அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் துவையல். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்து போட்டு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனலாக நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.